ஒரே ஒரு பழைய ஃபாதர் எழுதின பாடு எஃப் கொடுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். கையை தட்டலாமா? 1 2 3 4. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தட்டுவோமா கரங்களை? மகனானேன், நான் மகனானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் என்னை தேடி இயேசு வந்தார், என்னை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தமும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ அவர் திருமுன் வாழ என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானேன், மகனானேன், நான் மகனானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும், ஓ அப்பா பிதாவே உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார்,
எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். கரங்களை உயர்த்தி எனக்கு தேங்க்யூ ஜீசஸ். திருப்பாதம் லிஃப்ட் அப் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வானம் விட்டு வந்தவரே, மண்ணில் உம்மை தாழ்த்தினீரே, என் பாவங்கள் மன்னித்திட கோர குரிசில் மரித்தீர், பூமியில் எனக்காக நீர் வந்தீர். கரங்களை உயர்த்தி, வானம் விட்டு வந்தவரே, மண்ணில் உம்மை தாழ்த்தினீரே, வானம் விட்டு மண்ணில் உம்மை தாழ்த்தினீரே, என் பாவங்கள் மன்னித்திட கோர குரிசில் மரித்து திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல் தரும் தேவா, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் இடுவேன், சிலுவை நிழல், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய். கரங்களை உயர்த்தி கடைசியாய் திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பாதம் கிருபை நிறை, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ தமதன்பை தேவ வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். Come on, one last time, கரங்களை உயர்த்தி, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதன் 14 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இடையில் எதுவும் அவ்வளோவா திருப்பங்கள் வாசிக்க மாட்டோம், இது ஒரு வசனம்தான் அப்படி வாசிப்போம். ஸோ வில் கான்சன்ட்ரேட் ஆன் நெகேமியா 1 to 14. நோக்கம் அப்படின்னு உங்கள் கூட சில வாரங்கள் ஏன் நம்மை உண்டாக்கினார் அப்படின்னு உங்கள் கூட பேசினேன். வை ஹி கிரியேட்டட் யூ, நோக்கத்துக்காக தான் உண்டாக்கியிருக்கிறார். யாருமே தற்செயலாக பிறந்தவங்க, அதை நம்புகிறவங்க முதல்ல ஆமேன்னு சொல்லுங்கள். சும்மா எங்கள் அம்மா அப்பா ஹனிமூன் போனாங்க அப்படிலாம் பிறக்கலை. எப்படி பிறந்தாலும் God has great purpose. 2, அந்த நோக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எது என் நோக்கம், எதுக்கு நான் இந்த பூமியில் இருக்கிறேன்,
என்பதை நம்ம கண்டறியணும் அல்லது ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பாதையில் சில நெருக்கடிகள், சில எதிராளிகள், சில கஷ்டங்கள் வரும். அந்த எதிரடைகளும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் குழிகளும் தான் நம்மளை ரைட் டைரக்ஷனில் கொண்டு வந்து, இதெல்லாம் பிரயாணத்தின் பங்கு தான். பக்கம் அதை கண்டெல்லாம் நீ பயப்படாத, உன்னை எங்கேயோ சேர்க்கறதுக்கு இவையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். இன்னொன்று நம்ம நோக்கத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெரிதாக சாதிக்க போகிறீங்கன்னு அந்த கள்ளப்பைக்கு தெரிஞ்சா அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான், அது எப்படியாவது தாறுமாறாக்கணும்னு நினைப்பான். நீங்கள் அஞ்சாமல் நில்லுங்கள். பிரச்சனைன்னு வருதுனாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நோக்கம் ரொம்ப பெருசா. பிரச்சனை பெருசுன்னா நோக்கம் பெருசு, பிரச்சனை சின்னதுன்னா நோக்கம் அந்த அளவுக்கு தான் உயர்வீங்க. ஸோ பக்கத்தில் பெரிய நோக்கம் வருதுங்க வாழ்க்கையில். ஸோ அந்த ஷெல்லுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கோதுமையை சுற்றி இருக்கும். ஒரு காலம் வரைக்கும் until the wheat matures, இந்த கோதுமை முதிர்ச்சி அடையும் வரைக்கும் அதெல்லாம் தேவை. அது முதிர்ச்சி அடைந்த பின்பு அந்த ஷெல் அதை கூட இருக்க கூட, அதனால் கடவுள் அதை பிரித்தெடுக்குகிறார் என்றெல்லாம் உங்கள் கூட பேசினது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நெகேமியா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ராஜா அவனுடைய பானபாத்திரக்காரன். அவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறாரு. அவருடைய வேலையே ராஜாவுக்கு பானங்கள் ஆகாரங்கள் கொடுக்கும் வேலை. அதிலும் சொல்லுகிறார்கள் அவர் முதல்ல சாப்பிடணும், அதில் எவனாவது விஷம் கலந்துட்டானா நெகேமியா தான் சாகணும். நான் அந்த வேலை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, 1 கோடி கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக்கிறேன். பட் நெகேமியா வாஸ் ரெஸ்பான்சிபிள் டு see that the food and the drink given to the king was not poisoned. இப்போ இவர் இந்த பொறுப்பான ராஜாவுக்கு அடுத்து இருக்கிற வேலையில் ஒரு செக்ரட்டரி மாதிரி பக்கத்தில் இருக்காரு. அவருடைய ஊரில் ஜெருசலேமில் அலங்கங்கள் உடைக்கப்பட்டு செவர்கள் உடைக்கப்பட்டு இன்னும் அந்த செவர்கள் கட்டப்படவில்லை என்ற செய்தியை நெகேமியா கேட்டபோது அது அவனை பாரப்படுத்தியது. இட் வாஸ் அ பேஷன் ஃபார் ஹிம். கடவுள் கொடுத்த ஒரு பாரம் போர், உள்ளத்தை விட்டு விலகாத ஒரு நெருக்கம். இது எப்படியாவதுனா செய்யணும் என்று தனக்குள் ஏக்கம் இருந்தது. பேஷன் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் யூ டு பர்பஸ். ஆமென். நெருக்கடியா உள்ளத்தில் ஒரு பாரம் விலகாமல் இருக்குன்னா நோக்கம் அதில் இருக்கும் என்று அர்த்தமாகும். கப் பேரா இருக்கிறார், நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, செல்வாக்கு இருக்கு. ஆனால் ஹிஸ் பேஷன் வாஸ் டு பில்ட் த வால்ஸ் ஆஃப் ஜெருசலம். ஸோ அந்த நோக்கத்திற்கு, அந்த பாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நெகேமியாவுக்கு கொடுத்தார். ராஜா கிட்ட லீவ் கேட்டார், லீவ் கொடுத்தார். பெர்மிஷன் கேட்டார், பெர்மிஷன் கொடுத்தார். லீவு பெர்மிஷன் மட்டுமா கொடுத்தாரு? செல்வத்தை கொடுத்தார், படையாளிகளை கொடுத்தார், வேலைக்காரரை கொடுத்தார், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தார். எத்தனையும் கொடுத்து மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பி இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று ராஜா சொல்ல, அவர் நோக்கத்திற்கு தேவையான எல்லாமே வந்து கைகூடி வருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 52 நாள் ரெக்கார்டு டைம்ல அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறேங்க. நோக்கத்தில் இருக்கிற பல விஷயங்களையும் தாமதமாகல, ரெக்கார்டு டைம்ல நீங்க நிறைய பேர் எழுந்து முடிப்பீர்கள். 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். 1வது வசனம், நெகேமியா chapter 6 and verse 1. Now it happened when Sanballat and Tobiah, Geshem the Arab and rest of our enemies heard that I had rebuilt the wall. நான் செவரை கட்டினேன் என்பதை சன்பலாத், தொபையா, கெஷேம் இவர்கள் கேட்டபோது, there were no breaks and that there were no breaks in it, அதில் உடைவுகள் ஏதும் இல்லை என்று அவள் அறிந்தபோது, though at the time I had not hung the doors in the gates. 2ஆம் வசனம், then Sanballat and Geshem sent unto me. இவ்வளோ நாள் வெறுப்போடு இருந்தவனுங்க ஆள் அனுப்பி கூப்பிடுறார். யார? நெகேமியா. எங்கள் கன்வென்ஷனில் வந்து பேசுங்கன்னு வரல, ஆள் அனுப்பி கூப்பிடுகிறார். saying, come let us meet together in some one of the villages in the plain of Ono, but they thought to do me mischief. அவங்க வந்து ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க. நெகேமியா, நீங்கள் செவரு கட்டுறேன்னு கேட்டோம், கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கீங்க, உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம், நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம் என்று கூப்பிடுகிறார்கள். ஆமென். இந்த செவரு கட்டினது சத்ருவுக்கு பிடிக்கவில்லை. எத்தனை பேர் தெரியும்? நோக்கத்தில்
நீங்க சிலதை நிறைவேற்றும் போது சில சத்துருக்களுக்கு அது பிடிக்காது. பக்கத்தில் ஒன்றும் கலங்காத அப்படின்னு. சன்பலத் தொபியா போன்றவர்கள் அரசியல் தலைவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள். அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை நெகேமியா செய்து முடிக்கிறார். ஆமேன். அவர்கள் வெறுப்படைகிறார்கள். நெகேமியாவை சந்திக்கணும், அவர் கூட உட்கார்ந்து பேசணும் என்ற ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்குள் நெகேமியாவை முடிக்கணும், கெடுக்கணும் என்ற தீய எண்ணம் கொண்டவர்களாய் தான் இந்த அழைப்பை கொடுக்கிறார்கள். ஆமேன். அவன் எப்படியாவது காயப்படுத்தணும், இதை நிறுத்திடணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, நோக்கத்தினுடைய வழியில நடந்து சாதிக்க தொடங்கும் போது அது எப்படியாவது கெடுக்கணும்னு கள்ளப்பே சில மனிதர்களை உனக்கு விரோதமாக ஏவி விடும்போது தைரியமா இரு. இன்னைக்கு சொல்ற சில புள்ளிகள் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? பாயிண்ட் நம்பர் 1 இப்படி சொல்றேன், எல்லா அழைப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ்ல சொல்றேன், நம்பர் 1, பி கேர்ஃபுல் ஆஃப் எவ்ரி ரிக்வெஸ்டட் இன்வைடேஷன்ஸ். உங்களை சிலர் கூப்பிடுறாங்கனால கூப்பிடுறதுக்கெல்லாம் நீ போகணுன்ற அவசியம் யாருக்கு தெரியும்? அந்த அழைப்பில் உன்னை முடிக்கிற கண்ணிய வச்சிருக்கலாம் சத்ருவாகிய தொபியாத், சன்பலாத். ஆகியால் எவ்ரி ரிக்வெஸ்டட் இன்விடேஷனுக்கும் அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் எல்லாத்துக்கும் நீ போக வேண்டிய அவசியம். சாத்தான் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க தொடங்கும் போது, நோக்கத்தினுடைய அசைன்மெண்ட்டை நீங்க பண்றீங்கன்னு தெரியும் போது, உங்களை சில விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு, உங்களை ஏதேனும் கெடுப்பதற்கு பல விதங்களில் மனிதர்களை கொண்டு உங்களுக்கு அழைப்புகளை கொண்டு வருவான். எல்லா அழைப்பும் தேவ அழைப்பு. கூப்பிடுறவெல்லாம் கூப்பிடும் போது போகிறதெல்லாம் போகிறது நல்லதுதான். ஆனால் எல்லா அழைப்பும் நம் நோக்கத்தை சார்ந்த அழைப்பு அல்ல. இருக்கீங்களாங்க? புரியும் நினைக்கிறேன். ஆமென். சில விஷயங்களுக்கெல்லாம் போனோங்க. ஆனால் இப்படி நல்லா கேட்டுக்கோ, ஆழமாக கேளுங்க. அவங்க கூப்பிடும் போது கூப்பிடுற விஷயத்துல உங்க நோக்கம் லைன்ல வருதான்னு நல்லா பகுத்தறிஞ்சு போங்க. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நீ தலை சாய்க்க வேண்டிய அவசியம். அப்படி தலை சாய்ச்சவங்க நிறைய பேர் நோக்கங்கள் நிறைவேற்றவில்லை. ஆமென். ஸோ உங்களை யார் எதுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுறதுக்கெல்லாம் போகணும். போகிறதுக்கு முன்னாடி என் நோக்கம் நாங்க செவர கட்டணும். இந்த நோக்கத்துக்கு இது சாதகமா இருக்கா இல்லையான்னு பார்த்துதான். ஓகே, பக்கம் நோ நோ எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி சிக்கி தவிச்சவங்க நிறைய பேர் வாழ்க்கையில. அடுத்த முறை உங்களை எதுக்கு கூப்பிட்டாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து இது என்ன விஷயம், என் விஷயம் என்ன, இந்த விஷயம் அந்த விஷயத்துக்கு எதா சம்பந்தம் இருக்கா? நெகேமியா என்ன தெரியுமா சொன்னாரு? ஆமென். நோ, நான் வர முடியாது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தில், then Sanballat sent unto me, say, come let us meet together in some one of the villages in the plain of Ono, but they thought to do me harm. 3ஆம் வசனம், so I sent messengers to them saying, I am doing a great work. பக்க சொல்லுங்களேன், என் வேலையே பெரிய வேலை. இல்லை நீ வேற வந்துட்ட கூப்பிடுறதுக்கு, என் வேலையே பெரிய வேலை. so that I cannot come down. பக்கத்தில் நான் இறங்கியெல்லாம் வர முடியாதுங்க. என்ன கடவுள் எங்க வச்சாரோ, என்ன வேலையில வச்சாரோ அங்கதான் நான் இருப்பேன். why should the work cease while I leave it and go down to you? என் வேலையை விட்டுட்டு என் செவருக்கு நான் ஆண்டவருக்கு கட்டுற அலங்கத்தின் வேலை நிற்கும் போது அதை நிறுத்திட்டு ஓ மீட்டிங்க்கு நான் வரணும்ன்றா. பஸ் எனக்கே நேரம் இல்லை, உனக்கு நான் நேரம் தரணுன்ற அவசியம். அடுத்த முறை உங்களை எதுக்காக கூப்பிடுறாங்க, 6 மணி நேரம் போய் அங்க உட்கார்ந்து ஒண்ணுமே சாதிக்காம நேரத்தை கடத்தி கதையை அடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ராத்திரி தூங்காம உடம்ப கெடுக்கிறத விட சில விஷயத்துக்கு ஆமா சொல்லுங்க, சில விஷயத்துக்கு ஓ நோ. நெகேமியா said no. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க வேலைக்கும் உங்க உயரத்திற்கும் உங்க நோக்கத்திற்கும் உங்க பர்பஸுக்கும் லைன் ஆகாத எந்த ஒரு அழைப்பா இருந்தாலும் பகித்தறியுங்கள், அவசரப்படாதிருங்கள். எல்லாத்துக்கும் நீங்க போய் சிக்கிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், I cannot come down. பக்கத்துல இறங்கியெல்லாம் நான் வர முடியாதுங்க. ஓகே, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So number 1, you have to be very careful about requested invitations. ஆமென். அதுக்கு இப்படி சொல்லிட்டு எல்லாரையும் முறைச்சிட்டு எவன் கூப்பிட்டாலும் வரமா ஞானமா பகித்தறியணும்னு சொன்னேன். புரிஞ்சுக்கணும், சில அழைப்புகள் ஒருவேளை அது உங்களுக்கு சாதகமா இருக்குமானால் நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணுங்க. ஓகே, நம்பர் 2,
உங்களுடைய அழைப்புகள் வரும்போது, பக்கத்தில் நோக்கத்தில் தான் இருக்கியா அப்படின்னு கேளுங்க. அப்போ உனக்கு அழைப்புகள் வரும்போது, அது அழைப்பா இருந்தாலும் எதிர்ப்பா இருந்தாலும் நோக்கத்தை எப்பவுமே மனசுலயே வச்சுக்கணும். ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஒரு அழைப்பு வந்தாலும் சரி, அழைக்கலனாலும் சரி, அழைச்சாலும் சரி, நோக்கம் அதில் இருக்கான்னு பகுத்தறிகிற கிருபையை கடவுள் உங்களுக்கு தருவாராக. நிறைய பேர், நல்லா கேட்டுக்கோ, நிறைய பேர், உங்களை சொல்ல, நிறைய பேர் தங்க வாழ்க்கையில் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போனதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை இழப்பை கண்டு இன்றைக்கு துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை கர்த்தர் அனுப்பியதும், தேவை சந்திச்சதும், உங்களை அழைச்சதும், செவர்களை கட்டனா செவர் கட்ட போங்க. அவன் இவன் கீழ உட்கார்ந்து ஓனோவின் பள்ளத்தாக்கில் நீங்க பேசணுன்ற அவசியம் இல்லை. அதை பகித்தறிந்து அதற்குள் கண்ணி இருக்கும் என்று தெரிந்த நெகேமியா சொல்லுகிறார், நான் வரமாட்டேன், நான் இறங்கி வரமாட்டேன். உந்த வேலையை விட எனக்கு இந்த வேலை தான் முக்கியம். உங்க வேலை முக்கியம்னா அந்த வேலை செய்யுங்க. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? Many of you wasted your time. Nehemiah understands the importance of his work. I am doing a great work and I cannot come down. என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்க, நான் நல்லா போயிட்டு இருக்கேன், என்னை தாறுமாறாக்க நினைக்கிறீங்க. கீப் ஃபோக்கஸ்ட். பக்கத்தில் நான் பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் இறங்கி எல்லாம் உனக்காக வர. பக்கத்தில் நான் செய்கிற வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட்டு அதுக்கும் இதுக்கும் நான் இறங்கி வர முடியாதுங்க சொல்லிட்டு நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க. நம்பர் 3, உங்களுக்கு அழைப்பு வரும்போது அதை இவாலுவேட் பண்ணுங்க, அதை அளந்து பாருங்க. உங்க பர்பஸோடு, உங்க நோக்கத்தோடு கூட உங்க அழைப்புகளை, ஓவரால் பர்பஸ் என்ன, எதை நோக்கி போறீங்க, எந்த தூரம் போறீங்க, எதுக்காக வாழ்றீங்க என்பதை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தோடு வந்த அழைப்புகளா இருந்தாலும் எதிர்ப்புகளா இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்க, அலசி பாருங்க, எவாலுவேட் பண்ணுங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்றதுக்காக நீங்க ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டுடாதீங்க. நீங்க செஞ்சிட்டு இருக்கிறதான் தேவ நோக்கம் என்று நல்லா தெரிஞ்ச பின்னாடி கண்ட அழைப்புக்காக எல்லாம் நீங்க போகாம அதை கொஞ்சம், அதனால எல்லாத்தையும் புறக்கணிக்க சொல்லுங்க. ஞானம் நமக்கு வேணுங்க, இவங்க கூப்பிடுறாங்களே, இவ்வளோ நேரம் போகும், இவ்வளோ பணமாகும், இதில் போய் இறங்கலாமா என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, அலசி பாருங்க. அலசாம பார்க்காம வந்தா அங்கே ஓடுறது, இவன் வந்தா இவ கூட ஓடுறது, எல்லாத்துக்கும் ஓடுறதுக்காக கடவுள் உங்களை வச்சாரு. உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றதானே கர்த்தர் அழைச்சார். உன் குடும்பம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தந்த புருஷன், ஆமேன், இதோட தொலைஞ்சிச்சு. கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த உன் சந்ததிகள், கர்த்தர் தந்த உங்க கெரியர், கர்த்தர் தந்த உங்க ஜாப், கர்த்தர் தந்த உங்க வியாபாரம், கர்த்தர் தந்த உங்க வேலை, அது முக்கியமா வைங்க. ஹalleluya. Oh my buddy, nobody buddy. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜனங்க சிலர் உங்க வாழ்க்கையில நட்பு என்ற பேரில் வந்து உங்க அசைன்மெண்ட்ல இருந்து, உங்க வேலையில இருந்து, உங்களுடைய அழைப்புல இருந்து, உங்க நோக்கத்திலிருந்து உங்களை பின்னெடுக்கும் போது அவங்கள பார்த்து சாரி நோ என்று சொல்ல உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நோக்கத்துக்கு ஏற்றவைகள் வரும்போது அதை வரவேற்று அதனுடைய ஞானத்தோடு செல்வது தவறே இல்லைங்க. புரியுதாங்க நான் பேசுறது உங்களுக்கு? ஆமென், ஹalleluya, ஆமென். ஸோ உங்க பர்பஸையும் உங்க அழைப்பினுடைய உள்நோக்கங்களையும் 4வது கம்பேர் பண்ணுங்க. இவன் ஏன் கூப்பிடுறான்? நெகேமியா அளந்து பார்க்குறார். என் வேலை என்ன? நான் ராஜாவுக்கு யாருங்க பானை பார்த்துருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இது எதுக்குங்க? ஊழியம் பண்ணுறதுக்கு, செவரு கட்டுறதுக்கு. இப்போ இவனுங்க எதுக்கு கூப்பிட்றானுங்க? இவனு ஏற்கனவே சரி கிடையாது. நெகேமியாவுக்கு நல்லா தெரியுது. இந்த சன்பலாத்து தொபியா என்னங்க சொல்ல மாட்டீங்க பாருங்க, ஒரு மாதிரி. இந்த ஒரு மாதிரி கூட நான் திருப்பி நான் வரப்போறது இல்லை என்ற முடிவுக்கு அவன் என்ன செய்யறான்? நான் நினைக்கிறேன் நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். என் நோக்கம் என்ன? நான் எங்க போறேன்? நான் என்ன சாதிக்க போறேன்? நான் எங்க இருக்க போறேன்? என் லட்சியக்கரை என்ன? இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தான் இவ இருப்பாளா, இல்ல ஒரு வருஷத்தோடு முடிப்பாளா?
இதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்க. அதனால நீங்க இணைவதற்கு முன்பாக உங்க நோக்கத்தையும் அவர்களுடைய விஷயங்களையும் சற்று நேரம் எடுத்து உட்கார்ந்து அலசி பார்த்த பின்புதான். ஸோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்தில் என் வேலையை விட்டு நான் இறங்கி வரேன், பக்க சொல்ல நான் இந்த தூரம் போறேங்க, எனக்கு உதவியா இருப்பியா? ஆமேன். இல்லையா? சுயநலம் கிடையாது, ஆனால் சுயநலம் தோத்துறோம். எனக்கு வேலை, யூ ஹாவ் டு பி ஹெல்ப்ஃபுல் டு மீ. இஃப் யூ ஆர் நாட், நான் சுயநலமாகவே சொல்கிறேன், எனக்கு என் லட்சியக்கரைக்கு என் உயரத்திற்கு என் தெய்வீக நிறைவை நிறைவேற்றுவதற்கு சாதகமாக இருக்கியா? அல்லேலூயா. இல்லையா? நான் வரல, என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு, அந்த வேலையை நிறைவேற்றவே எனக்கு நேரம் பத்தாத போது டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். ஆமீன் சொல்ல மாட்டீங்க. பக்கத்துல எல்லாத்தையும் அலசி பார்க்காம அவசரப்பட்டு எல்லாத்திலையும் போய் சிக்கிக்காத. 6ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், வசனமா போறேன். பட் தே சென்ட், ஆனா இல்லைன்னு சொன்ன பின்னாடியும் நான் வர முடியாதுன்னு சொன்ன பின்னாடியும் they send me message 4 times. மெசேஜ், SMS, Facebook, Instagram, WhatsApp. வர மாட்டியா? இதான் பாருங்க, நான் SMS அனுப்புறேன். And I answered them in the same manner. அவன் எந்த SMS அனுப்பிச்சானோ அதே SMS வாயிலாக நான் மறுபடி சொன்னேன். அடுத்த வசனம், 5ஆம் வசனம். Then Sanballat sent his servant to me as before the 5th time. 4 வாட்டி கூப்பிட்டான், நான் முடியாதுன்னு சொன்னேன். 5வது முறை அனுப்பிச்சான். with an open letter in his hand. கையில திறந்த கடிதத்தோடு அனுப்பினான். ஆமென். In it was written, it is reported among the nations, and Geshem says that you and the Jews plan to rebel. Therefore, according to these rumors, you are rebuilding the wall that you may be their king. Amen. இன்னும் நல்லா கேட்டுக்கோங்கள, 4 முறை கூப்பிட்டாங்க நெஹேமியா போல, 4வது முறையும் வரலன்னு திறந்த கடிதத்தோடு நேரா வந்து ஆள் அமிச்சு கூப்பிடுறான். அப்பயும் 5வது முறையும் நோ மீன்ஸ் 3 பேரை தட்டிச்சுல நோனா நோ தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? I answered the same way, no. Don't be distracted. நோக்கம் போய் சேருவேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 4 முறை 5 முறை கூப்பிட்டாலும் நோக்கத்துக்கும் இதுக்கும் சரியில்லைன்னு தெரிஞ்சீங்கன்னா தைரியமா இல்லைன்னு சொல்றவங்க யாரா அந்த சர்ச்சில் இருந்தா நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. 5th time he sent another email. Amen. He said no. 6ஆம் வசனம் நம்ம வாசித்தோம். 7ஆம் வசனம், and thou was also appointed prophets to proclaim concerning you at Jerusalem, saying, there is a king in Judah. Now these matters will be reported to the king. So come therefore and let us. இப்போ மிரட்டுறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சேனா நான் ராஜா கிட்ட சொல்ல போறேன், நீ வந்து கன்சல்ட் பண்ணு, நீ மீட்டிங்க்கு வான்னு கொஞ்சம் பார்த்துக்கிருக்கீங்களாங்க. நீங்கள் அவங்க வழிக்கு நீ வளையலைன்னா உங்களை மிரட்டுறது சிலருடைய வழக்கம். இந்த மாதிரி சாத்தானுங்களுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்காத. பக்க சொல்றேன், முளையிலேயே கிள்ளி விட்டுரு. 5வது அந்த அங்கே பயன்படுத்தின வார்த்தையை எடுத்து அதை சொல்றாரு, we heard rumors. சிலர் பார்த்துருக்கீங்களா, நேராக பேசவும் மாட்டான். பாஸ்டர் அவங்க சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆசாமிங்களை 100 அடி அல்ல 200 அடி தொலைவில், அது சரியில்லைன்னு அர்த்தம், அது ஊர் சுத்தின்னு அர்த்தம். டோன்ட் பவ் டு ரூமர்ஸ். தங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் தங்களுக்கு நடக்கலைன்னா உங்களை பற்றி அவங்க கேள்விப்பட்ட மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாத்தானுங்களை இப்போவே தூரமாக வச்சுறது உங்களுக்கு ரொம்ப நிறைய போய் உங்களை பற்றி சொல்லியாவது உன்னை வணங்க வைக்கணும்னு நினைப்பாங்க. பக்க சொல்லுங்க, நானே இதுக்கெல்லாம் வணங்க போகிறது இல்லைங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ட்ராக் டவுன் லைஸ் ஆஃப் பீப்புள். ஜனங்க உங்களை பற்றி பேசுகிற பொய்களை நீங்கள் தேடி அலைஞ்சு அதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம். அது பொய் தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இரு. பைபிளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை தரேன். 63ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம் மட்டும் படித்து விட்டுறேன். பட் த கிங் வில் ரிஜாய்ஸ் இன் காட், எவ்ரி ஒன் ஹூ ஸ்வேர்ஸ் பை ஹிம் ஷல் க்ளோரி,
but the mouth of those who speak lies shall be stopped. பக்கத்து சொல்லுங்க, உன்னை பற்றி பொய்யா பேசுகிறாங்களா? நீ வாட்டு ஜெபம் பண்ணிட்டு உன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. எங்கே மூடணுமோ கடவுள் அழகாக மூடுவார். நீங்கள் ரூமர்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் பொய்யர்களின் வாயை என்ன செய்வாரா? நீங்க மூட போனா அவர் திறந்து வைப்பாரு. நீங்க சும்மா இருந்தா கர்த்தர் எந்த வாயை மூடணுமோ ஏற்ற காலத்துல மூடி வைப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருப்பார். நல்லவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இந்த கடிதம் எதற்கு தெரியுமா? நெகேமியாவின் உள்ளத்தில் பயத்தை போட வேண்டும். மிரட்ட தொடரன், கொஞ்சம் பயம் உண்டாகட்டும். 8ஆம் வசனம், then I sent unto him saying, there are no such things done as thou sayest, but thou feignest them out of thine own heart. இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீயே இதை உருவாக்குகிற. உருவாக்குகிறவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. 6வது புள்ளி எப்படி சொல்ல வர்றாங்க, பயம் உங்கள் உள்ளத்தில் சத்ருவாகிய சாத்தான் ஏற்படுத்தும் போது பயத்தை சார்ந்த தீர்மானங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதிருங்கள். ஆமென். பயப்படுறீங்களா? உடனே நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க. பொறுமையாய் கர்த்தர் சமூகத்தில் இதய தைரியம் வர்ற வரைக்கும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்கள். நான் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பயப்படுறியா? உடனே அந்த பயத்திற்கு ஏற்ற முடிவுகள் என்ன செய்யாதீங்க. திடீர்னு கலங்குகிறோம், பயப்படுகிறோம், இப்படி செஞ்சால் இப்படி ஆயிடும்னு நம்ம செய்கிறத என்ன செய்கிறோம்? நிறுத்தி விடுகிறோம். இப்படி வச்சுங்களேன், பயந்து நெகேமியா செவர கட்டுறதை நிறுத்தி இருந்தா இன்னைக்கு அந்த சரித்திரம் இல்லாமல் போயிருக்கும். பயப்படும் போது முடிவுகள் எடுக்காதீங்க, கர்த்தருக்காய் காத்திருங்க. பயம் இன்னைக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள்ல பயங்கள் நீங்கும். என கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். தைரியம் திரும்ப வரும். தைரியம் வர வரைக்கும் பேசாத, அமைதியாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. ஏன்னா தைரியம் பயப்படும் போது எடுக்கிற முடிவுகள் நீண்ட கால விளைவுகளை கொண்டு வரும் அல்லது நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற்றுவதை தாமதிக்கும் என்பதனால் பயத்திற்கு இடம் கொடுக்காமல், பயத்தின் தீர்மானங்கள் எடுக்காமல் கர்த்தருக்காக காத்திருந்து தைரியம் வரும்போது பரிசுத்த ஆவியின் துணையோடு எழுந்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, பயந்திருக்கியா? கொஞ்சம் அமைதியா இரு, கடவுள் உன்னை மீண்டும் தைரியப்படுத்துவாரு. 3 பேரை தட்டி சொல்ல, எதை விட்டேனோ திரும்ப நான் அதை எடுத்து கர்த்தர் நாமத்தில் கட்டி முடிப்பேன்னு சொல்லி இதுவரையும் தட்டாத மாதிரி கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பயம் கர்த்தருடையது அல்ல. பயத்தில் முடிவை எடுக்காதிருங்கள், காத்திருந்து தைரியத்தில் முடிவை எடுங்கள், விசுவாசத்தின் முடிவை எடுங்கள். கர்த்தர் அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. புரியுதா நெகேமியாவே? 10ஆம் வசனம், afterwards I came to the house. 10ஆம் வசனம், after I came to the house of Shemaiah the son of Delaiah the son of Mehetabel who was a secret informer. இது வேறயா? And he said, let us meet together in the house of God within the temple and let us close the doors of the temple for they are coming to kill you. Indeed at night they will. பாருங்க, எல்லாமே மிரட்டலுக்கு பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள். ஆமென். And I said, 11ஆம் வசனம், and I said, should such a man as I flee? And who is there such as I would go into the temple to save his life? I will not go in. இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்கன்னா, உங்க தனி நீங்க ஜெபிக்கிற ஆள், நீங்க வளர்ந்த ஆளுக்கு பேசுறேனே, நீங்க உங்க தனி ஜெப வேலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லாத ஒன்றை வேற எந்த தீர்க்கதரிசிக்கும் கர்த்தர் சொல்ல. இன்னொரு முறை, நீங்க வசனம் படிச்சு கர்த்தருக்குள் வளர்ந்து வேரூன்றி ஜெபிக்கிற விசுவாசியா இருந்தால் உங்க தனி நேரத்தில் நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? கர்த்தர்கிட்ட பேசுறீங்க. உங்ககிட்ட சொல்லாத ஒன்றை பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட அவர் சொல்ல போறது. நீங்க வளருவீங்க நம்புறேன். ஓகே, ஆமென் சொல்ல மாட்டேன். ஸோ 12ஆம் வசனம் சொல்றாரு, நெகேமியா சொல்றாரு, then I perceived, நான் கண்டுக்கினேன், புரிஞ்சுக்கிட்டேன், that God had not sent him at all. பக்க சொல்லுங்க, இவங்களெல்லாம் கர்த்தரே அனுப்பலங்க. யார இருக்காங்களா? இருக்காங்க. உண்மையில் இருக்காங்களா? இருக்காங்க. வீடு சுற்றி சுற்றி வராங்களா? அவங்களால நான் என்ன சில கர்த்தர் அனுப்பல. But he pronounced this prophecy against me because Tobiah and Sanballat had hired him. யாரோ தூண்டுதலின் பேரில் கூட உன்னை கெடுப்பதற்கு கூட
ஒருவேளை உங்க வீட்டுக்கு சில ஜெபம் பண்ற தோரணையில் அம்சா கூட வசனத்தில் வேரூன்றின நீங்க தைரியமா இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல எல்லா தீர்க்க தரிசனத்துக்காகவும் நன்றி. ஆனா எல்லா தீர்க்க தரிசனத்தை விட இந்த திருவசனம் உயர்ந்தது. இதை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது. ஹல்லேலூயா. 14ஆம் வசனம். For this reason, my God, remember Tobiah and son according to their works, and the prophetess Noadiah and the rest of the prophets would have made me afraid. அவர் என்ன தெரியுமா சொல்றார்? இந்த தீர்க்கதரிசினியும், அங்கேயும் பொம்பளை தான், நோவாதியாவும், ஆமென், இந்த சன்பலாத் தொபியாவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு என்கிட்ட வந்தபோது நானும் ஆலயத்தில் உள்ள போய் அவங்க கூட தீர்க்க தரிசனம் கேட்டிருந்தா இவங்க என்னை மிரட்டியே தள்ளியிருப்பாங்க. நல்ல வேலை நான் தைரியமா விசுவாசம் சொல்ல பக்கம் அவங்க இவங்க சொல்ற எல்லா தீர்க்க தரிசனத்திற்கும் நீங்க செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்க, கேட்ட பின்னாடி உங்க வசனத்தை அதுக்கு மேல வைக்க என்னைக்கு வளர்றீங்களோ அன்னைக்கு வெற்றி. நெஹேமியா, நல்லா முடிக்கிறேனே, நெஹேமியா நோக்கத்தில் இருக்கிறாரு. நோக்கத்தை சிதறடிக்கும் தீர்க்க தரிசனங்களை கூட அவர் தன் வாழ்க்கையில் என்ன செய்யலங்க, ஏற்றுக்கொள்ள. அதனால தான் நாங்கள் தீர்க்க தரிசனம் முறைக்கும் போது எடிஃபிகேஷன், எக்ஸார்டேஷன், கம்ஃபர்ட், பக்தி விருத்திக்கும் ஊக்குவிப்பதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் தான் தீர்க்க தரிசனம் முறைக்கிறோமே தவிர வேலையை விடு, இவ்வளோ கட்டாத, அங்கே போகாத எல்லாம் நாங்கள் சொல்றது இல்லை. ஏன்னா நீங்க பேசுற ஆண்டவரோட தான் நாங்களும் பேசுறோம். எங்க கிட்ட பேசுற ஆண்டவர் உங்க கிட்டையும் பேசுவார். நானே ஒரு தீர்க்க தரிசனம் வச்சேன். அந்த தீர்க்க தரிசனம் உங்க ஜெப வேளையில் கர்த்தர் உங்க கூட பேசின வார்த்தைக்கு கன்ஃபர்மேஷனா தான் இருக்கணுமே தவிர இருக்கீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பக்கத்துல உன்னை காயப்படுத்தினவங்கள நீங்க காயப்படுத்தாதீங்க, விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். கடைசி வார்த்தை இப்படி சொல்றேன், பழி வாங்குதல் என்னுடையதல்ல, பழி வாங்குதல் யாருடையது? ஸோ நீங்கள் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணணும்? இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ஜெபம் பண்ண. பக்கம் என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறோம். பழி வாங்குதல் யாருக்கிட்ட விட்டுறணும்? உங்கள் வேலை என்னங்க? ஜெபம். ஜெபம் பண்ணுங்க. அதுக்குன்னு தலை மேலே ஏறி வருவான், நான் அப்படி பண்ணுவேன், நோ, அப்படியெல்லாம் நாங்கள் ஆயிட மாட்டோம். பட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லா பொய்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் 12:19 ரோமர் சொல்லுகிறது, பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். நீங்கள் அதை கர்த்தர்கிட்ட விட்டுட்டு பக்க சொன்ன நோக்கத்தில் இருக்கிற வேலைகளை நிறைவேற்றிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நீங்கள் பழி வாங்கினா கர்த்தர் செய்ய மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் ஏற்ற காலத்தில் எதெல்லாம் உனக்கு சாதகமாக செய்யணுமோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். பேபேக் என்னுடையதல்ல, திரும்பி அடிப்பது என் வேலை அல்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜெபத்தில் தரித்திருப்போம். மிச்சத்தை யார் பார்த்து கொள்வார்? கர்த்தர் பார்த்து கொள்வார். லீவ் இட் டு காட். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் இந்த வசனங்களை நீங்கள் திரும்ப நேரம் கிடைக்கும்போது படிக்கலாம். இதில் ஆழங்கள் உண்டு, இதில் வாழ்க்கை இருக்கின்றன. எல்லாரும் அழைக்கிற எல்லா அழைப்பும் நம்முடைய அழைப்பு இல்லைங்க. எதை செஞ்சாலும் நோக்கத்தை நோக்கியே நீங்கள் ஓடணும். சில எதிராளிகளுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம உருப்பட்டுருக்கவே மாட்டோம். அவங்க தான் நம்மளை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நம்மை சுத்திகரிப்பதே நம் சத்துருக்கள் தான். ஏன்னா நம்ம தவறுகளை சுட்டி காட்டும் போது அந்த தவறுகளை நம்ம என்ன செய்கிறோம்? திருத்திக் கொள்ளுகிறோம். ஸோ என்னை சுத்திகரிப்பதே, என்னுடைய அழுக்கை ஃப்ரீயாக கழிவு தருவதே என் சத்துருக்கள் தான். அவர்களுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டுமே தவிர நம்ம போராட வேண்டிய அவசியம். பட் அது நம்மை காயப்படுத்தும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் நோக்கத்தை விட்டு என்ன செய்யாதீங்க? சிதறாதீங்க. I want to pray for you tonight. End of the year. Stay in purpose. என்ன அழைப்பு, என்ன வார்த்தைகள் அப்படி இப்படி போட்டு உங்களை உருட்டும் போது நான் ஒன்று கேட்குறேன், கூப்பிடுறவங்க எல்லாருமே நல்ல எண்ணம் உள்ளவங்க தானா? இன்னைக்கு எத்தனை பேர் சிதறி இருக்கீங்க? எவ்வளோ உள்ளத்தின் காயங்கள். இன்னைக்கு சக்கரை மாதிரி பேசுகிற நிறைய பேர்
கொஞ்சம் பின்னாடி தான் தெரியும் அவங்க உள்ளத்தில் பாவக்கா இருந்துச்சுன்னு. இன்னைக்கு தெரியாது. காயப்பட்ட நிறைய பேர் நோக்கம் சிதறி அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சத்துருக்கள் இருப்பார்கள். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. அவங்க தான் நம்மளை எலிவேட் பண்ணுவாங்க, நம்ம உயர்த்துவாங்க. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல யாரும் கேட்காத மாதிரி சொல்லுங்க, கர்த்தாவே என் சத்துருக்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் உங்களை உயர்த்தி வச்சுருக்காங்க. உங்களை பற்றி பொய்யா பேசினாங்க பாருங்கள். இன்றைக்கி அந்த உள்ள உடைவோடு இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை இந்த சர்ச்சில் இருந்தால் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உன்னை கர்த்தர் அழைச்சார், என்னை ரட்சித்தார், என்னை அழைத்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை ஆற்றல் உள்ளவனாய் மாற்றினார், என்னை பயன்படுத்தி இருக்கிறார். நான் நோக்கத்தை நோக்கி போகிறேன். ஆனால் என் இதயத்தில் நிறைய காயங்கள். அப்படி உள்ளவங்கெல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஐ ஆம் ஹர்ட். அவங்க எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியாது, ஆனால் என் உள்ளம் காயப்பட்டிருக்கு. பேசின வார்த்தைகள் என் உள்ளத்திற்கு உடைவை தந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் வேற எங்கேயும் போகலப்பா. நான் என்னுடைய பணியை தொடரப் போகிறேன். என் வேலையில், என் ஜாபில், என் கெரியரில், என் பிஸ்னஸில், என் ஊழியத்தில் என்னை காயப்படுத்தினவங்க நிறைய பேர் என்னை வேதனையாக மாற்றிட்டாங்க. இது நிமித்தமே நான் சோர்ந்து பயந்து சில விஷயங்கள் செய்யாமலே பின்வாங்கி இருக்கிறேன். நான் என்றைக்கே லட்சியக்கரையின் உயரத்தில் இருந்திருக்கணும். இன்னைக்கு நான் முன்னேறாமல் பின்வாங்கினதற்கு காரணம் சிலர் எனக்கு செஞ்ச துரோகம்தான். என்னை மன்னியும். என் இதயத்திற்கு ஔஷதம் தேவை. நான் மீண்டும் எழுந்து கட்டணும்னா இன்னைக்கு என் இதயத்தை நீங்கள் தைரியப்படுத்தணும். மீண்டும் இந்த வருஷ கடைசிக்கு நான் வந்திருக்கிறேன். நீர் என்னோடு இருந்து எனக்கு போராடணும். வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. அநாதி கதவுகளை உயர்ந்திருங்கள். மகிமையின் ராஜா. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். எத்தனை காயங்கள். வேலையில் நீ நல்லவனா இருந்த, ஆனால் உன்னை அவங்க கெடுத்தாங்க. நீ கரை சேரக்கூடாதுன்னே உனக்கு துரோகம் செஞ்சாங்க. ஆனால் இன்னும் கர்த்தர் உன்னை கைவிடலை. உனக்கு தெரியாமலே உனக்கு விரோதமாய் அப்படி இப்படி பேசி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது நிமித்து நீ எழும்பாமலும் உயராமலும் இருக்கிற. இன்னைக்கு ராத்திரி உன் உள்ளத்தை கர்த்தர் ஔஷதமாக்குவார். நீயும் உன் குடும்பமும் சந்ததியும் அந்த கரையில் நிற்பீர்கள். வியாகுலத்தின் கண்ணீரை வடிக்கிற நாள் நின்றுரும். சீக்கிரம் அலங்கத்தை நீங்க கட்டி முடிப்பீங்க. சீக்கிரம் நீங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த சலசலப்புகள் நிலை நிற்காது. சிலரை ஞானத்தோடு கலட்டி போக கத்துக்கோங்க. ஒரேடியா முறிச்சிட்டீங்கன்னா ஒருவேளை அந்த முறிவு உங்களுக்கு சில தீமைகள் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கலாம் வாழ்க்கையில. எந்த அளவுக்கு ஞானத்தோடு அவங்கள உதறி தள்ளணுமோ ஞானத்தோடு உதறி தள்ளும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். கர்த்தர் உன்னை கைவிடல. நான் 5-6 முறை சொல்ல போறேன். கை ஒரு கை நெஞ்சில் இருக்கட்டும், ஒரு கை மேல இருக்கட்டும். May God heal your heart today. கர்த்தர் உன்னை இன்னும் கைவிடலையே. எவ்வளோ துரோகம் உனக்கு பண்ணாங்க, உன்னை பின்னாடி குத்துனாங்க, உன்னை கேவலமா மாத்தினாங்க. ஆனா கர்த்தர் இன்னும் உன்னை கைவிடலையே. இன்னும் உன்னை உயர்த்தி தானே வச்சாரு. இன்னும் அவர் உன்னை தாங்குறாரு. இன்னும் அவருடைய வலது கரம் உன்னை தேற்றிட்டு தானே இருக்கு. அவங்க என்னைக்கே நீ முடிஞ்சிருவ, உருப்பட மாட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா நீ கட்டி முடிச்சுட்டே இருக்க. அவங்க சொன்னதை விட பல மடங்கு பரிமாணங்களில் கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்தவில்லையா? இவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தாரே. இன்னும் நான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இன்னும் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். I am still here today. இன்னைக்கு நான் இருக்கிறேன். உங்க அதிகாரிகளுக்கு எழுதி போட்டாங்க. உங்களை விட உயர்ந்தவங்களுக்கு உங்களை பத்தி தப்பா சொன்னாங்க. உன்னை கெடுக்கணும்னே அவங்க திட்டமிட்டு செயல்பட்டாங்க. நான் இப்படி சொல்றாங்க, சன்பலா தொபியாக்கள் நிலைக்க மாட்டார்கள், நெகேமியாக்கள் எழுந்து முடிப்பார்கள். 52 நாளை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். இன்னிலிருந்து 52 ரெக்கார்டு நாளில் நெகேமியா அலங்கங்களை கட்டி முடித்தது போல நீ முடிக்க கூடாது என்று கனவு கண்ட விஷயங்களை கர்த்தர் உங்கள் சார்பில் முடிக்கும் கிருபை உனக்கு தருவார். ஞானமாயிரு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல,
இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் 5 முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லணும். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உன் சார்பில் எழுந்தருளுவார். இந்த காரியம் கர்த்தரால முடியும். நிச்சயமாகவே அவர் முன்னே செல்லுவார். கோணலானவைகளை செவ்வையாக்கி, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு செய்து முடிப்பார். This is your assignment. This is your project. Arise and finish it. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. கரங்களை உயர்த்துவீங்களா? நான் ஒரு பாட்டை பாட போறேன். அந்த நேரம் நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். யார் உங்கள் இதயத்தை காயப்படுத்தினார்களோ அந்த நபருக்காக இன்னைக்கு ராத்திரி ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிக்க போறீங்க. அவர் சாவணும் அழியணும்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. அந்த மனுஷர் இன்னைக்கு உங்க சமூகத்துல கொண்டு வந்து கரமுயர்த்தி உங்க முன்னாடி நிக்க வைங்க. நான் அவருக்கு எந்த துரோகமும் பண்ணல, அவர் வழியில கூட போகல, ஆனா என் உயரம், என் வெற்றி அவனுக்கு சலசலப்பை கொடுக்குது. இன்னைக்கு நீங்க அமைதிப்படுத்தணும். உங்ககிட்ட சொல்றேன்ப்பா விஷயத்த. ஞானமுள்ள தெய்வம் நீங்க செயல்படணும்னு 2 கரங்களை உயர்த்தி, உன் உள்ளத்தை யார் காயப்படுத்தினார்களோ, உன் உள்ளத்தை யார் வேதனைப்படுத்தினார்களோ, உனக்கு யார் துரோகம் செஞ்சு நீ கரை சேரக்கூடாதுன்னு நினைச்சார்களோ, ஒரு நிமிஷம் நீங்க என்ன ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க பார்க்கலாம். Lift up your hands wherever you are. Who has hurt your heart today? உன் இதயத்திற்கு இத்தனை வேதனை கொடுத்தது யாரு? மனதில் கசப்பில்லாமல் கரங்களை உயர்த்தி lift it up to God. கர்த்தாவே, உங்க சமூகத்தில் வந்து நிக்கிறேன்ப்பா. எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு வார்த்தைகள், எத்தனை பொய்கள், எத்தனை ஏமாற்றங்கள். அந்த நபரை இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வைக்கிறேன். நீர் ஞானமுள்ள தெய்வம். கசப்போடும் வெறுப்போடும் நாங்க பேசல. அவர் நலமா இருந்தால் இருக்கட்டும், அதை உங்ககிட்ட விடுகிறேன்ப்பா. பழி வாங்குதல் என்னுடையதல்ல, பழி வாங்குதல் கர்த்தருடையது. வருஷ கடைசியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆச்சரியமாய் செயல்படுகிற தெய்வம் அப்பா, நீர் எழுந்தருளுவீராக. யுத்தங்களை முடிக்கிற தெய்வம், இந்த யுத்தத்தை உங்க கையில கொடுக்கிறேன். சகலத்தையும் எங்களுக்கு சாதகமாய் முடிக்கிறவர் நீர். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. உள்ளம் காயப்பட்டவர்கள் இருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லிஃப்ட் அப் யுவர் ரைட் ஹேண்ட் wherever you are. பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளின் உள்ளத்தின் உடைவுகளை நீர் காணுகிறீர். bless every single person. தேவையில்லாம காயப்படுத்தினாங்கப்பா, வேணும்னே பண்ணாங்க, கெடுக்கணும்னே பண்ணாங்க, தூண்டி விட்டு செஞ்சாங்க. ஒண்ணும் அறியாத உங்களை இவ்வளவு வேதனைக்குள்ளாக்கினார்கள். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து அமரட்டும். உன் பாளையத்தில் இன்னைக்கு கர்த்தர் இறங்குவாராக. ஓங்கும் புயமும் பலத்த கரத்தோடு இன்னைக்கு கர்த்தர் உங்க நடுவில் இறங்கி வருவாராக. கர்த்தர் சில யுத்தங்களை கையில் எடுக்க போகிறார். நீ கரை சேருவது நிச்சயம். 52 நாள்ல கட்டி முடிப்பீங்க. சீக்கிரம் அந்த பிரதிஷ்டை நீங்க முடிக்க போறீங்க. அலங்கங்களை கர்த்தர் முடிக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கமான், இருதயத்தை திறந்து கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. வேலையில, வியாபாரத்துல, தொழில, ஊழியத்துல துரோகம் செய்தவர்கள் உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு என்று உங்களுக்கு இத்தனை துரோகங்களை செய்தார்களோ, நீங்க ஒன்னும் செய்யாதீங்க. 2 கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மனிதனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த எதிராளிக்காக நன்றி சொல்லுங்க. அந்த சத்துருக்களுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. Let us rededicate our lives to the Lord tonight. மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு உன்னோடு கூட இருப்பார். இயேசு உன்னோடு கூட இருப்பார். இயேசு உன்னோடு கூட இருப்பார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். கமான், எத்தனை பேர் வாழ்க்கை கர்த்தர் கையில கொடுப்பீங்க? இந்த வருஷ கடைசியில பலத்த காரியங்களை கர்த்தர் உங்கள் சார்பில் செய்ய போகிறார். என் வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தம்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே. 2024 23 நாங்க நியூ லைஃப் சர்ச்ல கூடி வருவோம். வருஷ கடைசியில அன்றைக்கு எங்கள் சாட்சிகளை நாங்க எழுதி முடிப்போம். கட்டிட்டோம், முடிச்சிட்டோம் என்ற சாட்சி உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க நீங்க எழுந்து முடிப்பீங்கன்னு? இந்த வார்த்தையை 2 முறை சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க. பலப்படுத்துகிற
கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லி கையை தட்டுவீர்களாக. என் தேவனின் வெளிச்சம், என் தேவனின் வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாம். பிரசன்னம் சதராமின் ஒரு 5 நிமிஷத்துல செய்தி முடிச்சிடுறேன். இந்த ஜெப நேரத்தை முடிக்கிறேன். Let us stand together in the presence of God. ரொம்ப நான் மனவேதனையோடு இருக்கேன் பாஸ்டர், வருஷ கடைசியில் அப்படின்னு எல்லாரும் வராதிங்க, எனக்கு நேரம் இல்லை, நானே களைப்போடு இருக்கிறேன். ஆனாலும் அப்படி யாராவது இருந்தா முடிஞ்சு ஆமேன்னு சொன்ன பின்னாடி அமைதியாக அங்கே உட்காந்துருப்பேன். என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா 1 நிமிடம் உங்களுக்காக ஜெபிப்பேன். I believe every simple prayer has great value. God will do great things. கரங்களை மேல உயர்த்தி தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கன்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். நிழலில் வைத்து காத்திடுவார். கன்மலையேற்றி கரங்களை உயர்த்தி என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்காரனானவர். என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை உயர்த்துங்களேன். வேதனையோடு வந்தீங்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். துரோகம் செய்தவர்கள் நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ அதை கர்த்தாவை நீங்க பார்த்துக்கோங்கப்பா. அது என் வேலை இல்லை. பழி வாங்குதல் உம்முடையதாயிடுச்சே. நான் அந்த வழிக்கு வரல ஆண்டவரே. ஆனா நான் வேதனைப்படுறேன். என் உள்ளம் உடைஞ்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். என் லட்சியக்காரல நிற்கணும். என்னை எதுக்கு அழைச்சிங்களோ என் நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும். அந்த கரையில நிற்பேன்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் இருங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். தேவன் அருகில் வந்து என்னை பகைத்தவர்கள் என் தேவனின் வெளிச்சம் ரட்சிப்பவரும் ஹல்லேலூயா ஜீவனுக்காரனானவர். யாருக்கும் அஞ்ச மாட்டேன், அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர். எழுந்து கட்டுவீர்களா? எழுந்து முடிப்பீங்களா? அந்த தூரம் செல்வீர்களா? 5 முறை சொல்வாமேன்னு சொல்ல. பயப்படாதே, கலங்காதே, உடைஞ்சிராதே, செதறாதே, தைரியமாயிரு. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை நோக்கம் தந்தவர் வெற்றியாய் முடிப்பார். நிச்சயமாகவே அந்த கரையில் நீங்கள் நிற்பீர்கள். என் தேவ
ஜெபித்து முடிக்க போகிற நேரம் ஆயிட்டு. பக்கத்தில் ஒரு சகோதரியாக இருந்தால், உங்கள் சகோதரி உங்கள் சகோதரனாக இருந்தால், இஃப் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க தோள் மேலே கையை போட்டு சொல்லுங்கள், கலங்காத, பயப்படாத, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்கள், பயப்படாத, கர்த்தர் எல்லாம். சொல்லுங்களேன் இன்னொருத்தரை பார்த்து, பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அதை தைரியமாக நம்புறீங்க? கலங்காதீங்க, கர்த்தர் எல்லாம். எவ்வளோ தேவையே இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. சொல்ல விரும்பல மேடையில், நத்திங். சும்மாவே நம்மளை காயப்படும். கை உயர்த்தி கர்த்தர்கிட்ட கொடுங்க பார்க்கலாம். ஒன் லாஸ்ட் டைம் at the end of this year, so many wounds, so many hurts, it has caused fear in our life. வாழ்க்கையில் அது பயத்தை ஏற்படுத்தி பின்வாங்கி போயிட்டு இருக்கோம்ப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒருத்தரும் பின்வாங்க கூடாது, ஜெயிக்கணும். the next 12 months எழுந்து சாதிக்கணும், எழுந்து முடிக்கணும்ப்பா. எதெல்லாம் கையில் எடுத்தாங்களோ எல்லாத்தையும் முடிக்கணும். தேவையில்லாத அழைப்பு, தேவையில்லாத இழுப்பு, தேவையில்லாத மனிதர்கள் அவங்க கொடுக்குற எல்லா ஆலோசனைகளும் தேவையில்லாமல் எங்கள் மக்களை சிதறிக்க கூடாது. நல்ல அறிவாற்றலை கொடுங்கப்பா, நல்ல தைரியம் கொடுங்க, நல்ல மனிதர்களை. அப்பா, நெகேமியா ராஜாவுக்கு ராஜா உதவி செஞ்சது போல ராஜாக்களின் உதவி எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும். எழுந்து முடிக்கும் வெற்றியோடு நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேல் மேலும் நேசிக்கிறேன். இன்று அவரை என்றென்றும் Oh, glory to God, He has lifted me up. He stretched out His hands, that's why I love Him. Hey, I love Him more and more. And when I stand, and when I stand, I praise Him more and more. Hallelujah. பக்க சொல்லுங்க, அவங்க தீமைக்கு தான் செஞ்சாங்க, ஆனா கர்த்தரோ அது நன்மைக்காக. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அவங்க தீமைக்கு தாங்க செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மைக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? உயர்த்துவார், என்ன வாழ வைப்பார். ஒன் லாஸ்ட் டைம் கையை தலைமையில. ஓ தேவனுக்கு மகிமை. லெட்ஸ் கோ. 1 2 3 4. தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேல் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் என்றே குலுக்கி சொல்ல. 52 நாள்ல கர்த்தர் முடிப்பார். சொல்ல 52 நாள்ல. நோக்கம் என்ற தலைப்பை இன்னைக்கு முடிக்கிறோங்க. நீங்களும் நல்லா முடிப்பீங்க, ஜெயமா முடிப்பீங்க, அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. the next 52 days ரெக்கார்டு டைம்ல, 52ன்னு சொல்றதை விட ரெக்கார்டு டைம்ல உங்களுடைய அசைன்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.